அழாதேடா போடா போய் பேசுடா போ மச்சான் போய் பேசுடா பிரகதி மட்டும் தான்டா போயிட்டு இருக்கா அவ ஃப்ரெண்ட் கூட இல்லடா போய் பேசுடா இதோட நல்ல சான்ஸ் கிடைக்காதுடா போடா இல்லடா பயமா இருக்குடா நீ தைரியமா போய் பேசினாதாடா அவனை லவ் பண்ணுவா ஆமா அன்னைக்கு கூட தான் தைரியமா ஸ்டேஜ்ல போய் கிட்டார் ப்ளே பண்ணா அவளே லவ் பண்ணுவான்னு சொன்னேன் நடந்துதா ஆனா அவ உனக்கு கால் பண்ணி கங்க்ராச்சுலேட் பண்ணா தெரியுமா அதான்டா டெவலப்மெண்ட் அவசரப்பட்டா எல்லாமே நடந்துருமா என்ன இல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே நடக்கும் தைரியமா போய் பேசுடா போடா டேய் போடா போடா பிரகதி ஹாய் என்ன ஏதாவது சொல்லணுமா ஒன்னும் இல்ல அப்ப சரி நான் இல்ல அது வந்து கிருத்திகா கிளாஸுக்கு வந்தாலான்னு அவளுக்கு 2 நாளா ஃபீவர் அவ ஹாஸ்டல்ல தான் இருக்கா அது உங்களுக்கு தெரியாதா இல்ல அவர் 2 நாளா ஃபோன் கூட பண்ணல சரி நான் வரேன் டேய் என்னடா ஒரு மாதிரியா இருக்க அவ ஏதாவது ஒன்னு திட்டிட்டாளா இல்ல கிருத்திகா உடம்பு சரியில்லையா நான் ஹாஸ்டல் போய் அவளை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்துறேன் நீ வீட்டுக்கு போய் அம்மாவை கூட்டிட்டு அங்க வந்துரு என்னமா அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் நீ முதல்ல கூட்டிட்டு வந்துரு ஓகே கிருத்திகா கிருத்திகா நான் தான் ராஜீவ் உள்ள வா ராஜீவ் இட்ஸ் ஓபன் ஹாய் ராஜீவ் உட்கார் இவ்ளோ சிவியர் ஃபீவர் வெச்சிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு தோணலையா உனக்கு தண்ணி குடி எங்களை பிடிக்கலையா உனக்கு உங்க அப்பா எங்களை நம்பிதான் அனுப்பியிருக்காரு உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதுக்கு நாங்க தான் பொறுப்பு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மொபைல் வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் இட்ஸ் ரியலி இரிட்டேட்டிங் கிருத்திகா இல்ல எதுக்கு ட்ரபிள் பண்ணணும்னு தான் ட்ரபிள்க்கு அர்த்தம் என்ன தெரியுமா உனக்கு தெரியாதவங்க வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்றது தான் ட்ரபிள் நாங்க ஒன்று தெரியாத ஆளா நினைக்கலையே உன்னை ஒரு ஃபேமிலி மெம்பரா தானே நினைச்சிட்டு இருக்கோம் அதை நீ சரியா புரிஞ்சுக்கல என்ன பாக்குற டாக்டர் கிட்ட போனியா இல்ல அதுவும் இல்லையா இல்ல நானா தான் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டேன் ஒரு டேப்லெட் ஹெவி டோஸ் அதான் கொஞ்சம் ட்ரவுசினஸா இருக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்ற எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா வா ஹாஸ்பிடல் போலாம் இல்ல ராஜீவ் ஐம் ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் இல்ல அதெல்லாம் சரியாவாது நீ வா டாக்டர் கிட்ட போறதுக்கு நீ ஏன் பயப்படுற நான் இருக்கேன்ல தைரியமா வா நீ என்ன பயந்தாலும் நான் விட மாட்டேன் நீ கிளம்பு சரி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் சரி நான் கால் டாக்ஸி கூட்டிட்டு வந்துடுறேன் என்னாச்சு தலையெல்லாம் சுத்துது தோல்ல சாஞ்சிக்கோ இட்ஸ் ஓகே சார் கொஞ்சம் வேகமா போங்களேன் ஓகே நோ ப்ராப்ளம் ஸ்கூல் மேல் சாஞ்சிக்கோ நோ ப்ராப்ளம் சார் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்களேன் ப்ளீஸ் டேய் டேய் என்னடா நீயும் வந்துட்ட கிருத்திகாக்கு முன்னாடி 4-5 பேஷண்ட் இருக்காங்க எப்படியும் லேட் ஆகும் சரி டேய் டேய் பிரகதிடா அதுக்கு என்னப்போ அவ பின்னாடியே போனா வீட்டை கண்டுபிடிச்சிடலாம் அப்புறம் லீவ் நாள்ல அவ வீட்டுக்கே போய் பார்க்கலாம்ல டேய் வந்திருக்கிறது கிருத்திகா ட்ரீட்மெண்ட்டுக்கு அதான் அம்மா கூடவே இருக்காங்களே அவங்க பாத்துக்குவாங்க வாடா ப்ளீஸ் டேய்
டேய் என்னடா டேய் லவ்வுக்காக என்ன வேணாலும் பண்றேன்னு சொன்னேன். இப்போ இந்த சின்ன ஹெல்ப் கூட பண்ணலனா எப்படிடா? ப்ளீஸ்டா. சென்டிமெண்ட்லாம் தாக்கிட்டாயா. இவனுங்க லவ் பண்ணாலே நம்மளுக்கு டார்ச்சர் தான். சரி வா போலாம். இது வேற ஒண்ணு. வீட்டை தான் பார்த்தாச்சுல, வாடா போலாம். இன்னொரு தடவை அவளை பார்த்துட்டு வந்துடுறேனே. அதான் தினமும் காலேஜில் பார்க்குறல்ல, அப்புறம் என்னடா? இல்லை காலேஜில் வெறும் ஜீன்ஸு சுடிதாரில் தான் பார்க்குறேன். இப்போ எப்படியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நைட்டியில் வருவா. நான் பார்த்துட்டு வந்துடுறேனே. அமைதியாக இருக்கிறவங்கள நம்பவே முடியலடா. சரி பார்த்து தோலை. இந்நேரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பா. போய் காலிங் பெல் அடி, வருவா. பார்த்துட்டு வந்துரு. ஐயோ அவங்க அப்பா வந்துட்டாங்கண்ணா, எனக்கு பயமா இருக்கு. நம்ம எல்லாம் ஆம்பளைங்கடா. நான் போய் கூப்பிடுறேன், வருவா. பார்த்துட்டு வந்துரு. டேய் வானாண்டா. போடா. டேய் வானாண்டா. போடா. சும்மா எப்ப பார்த்தாலும். டேய் வானாண்டா, சொன்னா கேளுடா. ஒரு நாங்க இருக்கோம் இல்ல. டேய் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தாண்டா இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன்? நாளைக்கு காலேஜோட லாஸ்ட் டே. நாளைக்காவது போய் ப்ரப்போஸ் பண்ணுறா. இல்லை அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியலையடா. டேய் பொண்ணுங்கெல்லாம் எப்பவுமே பசங்க தாண்டா முதல்ல வந்து சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவ சொல்லட்டும் நீ எதிர்பார்க்குற மாதிரி நீ வந்து சொல்லுவான அவ எதிர்பார்த்தா? நாளைக்கு நீ போய் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ற. ராஜீவ், நான் உங்க வீட்டில் இருந்தப்போ ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நான் ஹாஸ்டலுக்கு ஒன்று பிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் டெய்லி உன்னை காலேஜில் மீட் பண்ணிடுவேன். பட் இனிமே அதுக்கு சான்ஸே இல்லை. அதே நேரத்தில் உன்னை பார்க்காம என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. அதுக்காக என் மனசை வெளிப்படையாக சொல்கிற தைரியமும் எனக்கு இல்லை ராஜீவ். இந்த லவ் எப்படி சக்ஸஸ் ஆகுங்கிறதே புரியல. ஆனால் நான் உன்னை ஆழமாக காதலிக்கிறேங்கிறது மட்டும் உண்மை. I love you, Raji. I love you. வா கிருத்திகா, நல்ல நேரத்தில் வந்த. என்ன ராஜீவ்? ரொம்ப நாளாவே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைப்பேன், ஆனால் முடியவே இல்லை. இன்னைக்கு காலேஜ் லாஸ்ட் டே. இன்னைக்காவது கண்டிப்பாக சொல்லிடலான்னு தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க கூடாது. கண்டிப்பாக இந்த விஷயம் அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது. ஐ மீன் லவ் கிருத்திகா. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் சின்சியரா லவ் பண்ற விஷயத்தை எப்படியாவது பிரகதி கிட்ட சொல்லணும். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ வேற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டே இருக்கா. என்னால கூப்பிட முடியல. நான் லைப்ரரி கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்படியாவது அவளை தனியா கூட்டிட்டு வந்துறியா ப்ளீஸ் கிருத்திகா? ஓகே. ராஜீவ், ஏதோ பேசணும்னு சொன்னியாமே, அது என்ன? அது வந்து ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன லவ் பண்றியா? சொல்லு. லவ்ங்கிறது போத் சைடும் வரணும், தெரியுமா? நீயும் தானே என்ன லவ் பண்ற? நான் உன்னை லவ் பண்றேனா? பின்ன தினம் என்னை பார்த்து பார்த்து சிரிச்சது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் என் பத்தி பேசினது, எங்க வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணது, அதெல்லாம் பண்ணா நான் லவ் பண்றதா அர்த்தமா? அதெல்லாம் ஜஸ்ட் டைம் பாஸ்.
இந்த காலேஜ்ல பல பேர்கிட்ட நான் அப்படிதான் பழகிட்டு இருக்கேன். எல்லாரையும் நான் லவ் பண்ணணும்னா இல்ல நான் எல்லாரும் மாதிரியும் கிடையாது. நான் உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்து உன்ன மாதிரி சின்சியரா லவ் பண்ண 10-15 பேரை பார்த்திருக்கேன். சரி இல்லையா? ஒன்னும் இல்லம்மா. ராஜீவ், ராஜீவ், நானும் 2-3 நாளா உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு மாதிரியா இருக்கேன். என்ன ப்ராப்ளம்? என்கிட்ட சொல்லு. அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா. ஒன்னும் இல்லைன்னு மட்டும் சொல்லாத. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்னை பெத்தவ. நீ ஒரு நாள் இப்படி இருந்ததே கிடையாது. என்ன காலேஜ் லைஃப் முடிஞ்சிருச்சேங்கிற வருத்தமா? இல்லம்மா. ஃப்ரெண்ட்ஸை பிரிஞ்சிட்டமேங்கிற கவலையா? அப்போ எங்க மேல ஏதாவது கோவமா? இல்லம்மா, அப்படிலாம் ஒன்னும் இல்லம்மா. பின்ன ஏன் இப்படி இருக்க? இல்ல வேலை கிடைக்கலையேன்னு ஃபீல் பண்றியா? ஆமா, அதான். அதானே பார்த்தேன். எனக்கு தெரியாதா நீ என்ன நினைப்பேன்னு? இதுக்காகத்தான் நீ டல்லா இருக்கேன்னு நானும் உங்க அப்பாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு காந்தி அங்கிள் மூலமா அவர் ஃப்ரெண்ட் ஆபீஸ்ல இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்ணிட்டோம். இன்னைக்கு இன்டர்வியூ லெட்டர் வந்துருச்சு. நாளைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறேன். இப்ப சந்தோஷமா? இது பாரு ராஜீவ், இதெல்லாம் லைஃப்ல சின்ன விஷயம். இன்னும் எவ்வளவோ இருக்கு. நாம எதையும் பார்த்து பயப்படவே கூடாது. தைரியமா ஃபேஸ் பண்ணணும். ஓகே? அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்பா அம்மாவோட ஷேர் பண்ணிக்கணும். ஓகே? minutes more. Now I am going to announce the selected candidates. Those selected, please wait near the front desk for personal interview. All the best to everyone. The shortlisted names are Rajiv. Hey, congrats. Hari. Thank you. Priya. Congrats. Namita. See you then. Okay, bye. Congratulations. Shakti. Subramanyam. இந்தாங்கண்ணா காஃபி. அம்மா எங்க? அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. ஏய் ராஜீவ், நீ இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம 3 பேரும் சேர்ந்தே கோயிலுக்கு போயிருக்கலாம். உனக்கு இன்டர்வியூ முடிஞ்ச 10 நிமிஷத்திலேயே காந்தி அங்கிள் எனக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. ஐ அம் சோ ஹாப்பி. கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸ். என்னாச்சு? என்ன ராஜீவ்? நல்ல வேலை தானே? நல்ல வேலை தான். பட் அந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் எல்லாம் சிங்கப்பூர்ல, என்ன உடனே போக சொல்றாங்க. அதனால என்ன? ஏய், தனியா போறதுக்கு பயமா? இல்லம்மா, எனக்கு உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது. என்ன ராஜு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னாலே அதோட அல்டிமேட் எய்மே அப்ராட் தான். எடுத்த உடனே சிங்கப்பூர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதை மிஸ் பண்ணிடாத. என் ப்ராப்ளத்தையே புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்களா நீங்க? இது ப்ராப்ளம் இல்ல, நீ எங்க மேல வச்சிருக்கிற பாசம். அதான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற. ராஜு, ஒரு சான்ஸ் நம்மளை தேடி வருதுன்னா நாம அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஃபியூச்சர்ல நாம அந்த சான்ஸை தேடி அலைய வேண்டியிருக்கும். இப்போ என்ன, நான் சிங்கப்பூர் போய் தனியா கஷ்டப்பட்டு நல்லா பணம் சம்பாதிக்கணும், அவ்வளவுதானே? என்னை பத்தி கவலை இல்லை, உங்களுக்கு பணம் தான் முக்கியமா போச்சு. நான் பணத்தை பத்தி பேசல, உன் லைஃபை பத்தி பேசுறேன். அப்பா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் போறதா இல்லை. ராஜீவ், அப்பா பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன நீ எந்திரிச்சு போறது? அம்மா, நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன், எனக்கு கொஞ்ச நாள் ஃப்ரீயா விடுங்க ப்ளீஸ். ராஜீவ். ராஜீவ்,
நீ இப்படி இருக்கிறது பிடிக்கல ராஜீவ். அன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? ஷாலினி எல்லாத்தையும் சொன்னா. அவள் என்னை லவ் பண்ணலன்னு சொன்னப்போ கூட எனக்கு அவ்வளோ வருத்தமா இல்லை. ஆனால் நீ என் லெவல் 10% கூட இல்லை, நீ ஒரு பட்டர் பாய்ன்னு சொன்னா பாரு, அதான் என்னால் தாங்கவே முடியல. ஒரு பொண்ணு கூட அட்ராக்ட் பண்ண முடியாதவனா ஆயிட்டனே, எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா? இதில் வேற அப்பா அம்மா என்னை சிங்கப்பூர் போக சொல்கிறாங்க. எப்படி போக முடியும்? என்னால் கண்டிப்பாக போக முடியாது கிருத்திகா. எந்த அப்பா அம்மாவும் பசங்க கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க ராஜீவ். எனக்கும் நீ சிங்கப்பூர் போகிறது தான் கரெக்டுன்னு தோணுது. என்ன நீயும் அவங்கள மாதிரியே பேசுகிற? எல்லாம் தெரிஞ்சு நீயே என்னை சரியாக புரிஞ்சிக்கலைங்கும் போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. நீ சொல்றது உன் பர்சனல் ஃபீலிங்ஸ், அவங்க சொல்றது கெரியர். பர்சனல் ஃபீலிங்ஸ்க்காக உன் கெரியரை ஸ்பாயில் பண்ணிக்காத ராஜீவ். இப்பதான் உன் கெரியரை நீ கரெக்டா டிசைட் பண்ணணும். நல்லவனா இருக்கிறது தான் ஒரு பையனுக்கு அச்சீவ்மெண்ட். ஆனா ஒரு பொண்ணுக்கு அந்த நல்லவனை கரெக்டா சூஸ் பண்றது தான் அச்சீவ்மெண்ட். உன்ன மாதிரி நல்ல பையனை இழந்தது அவளுக்கு தான் நஷ்டம். அப்பா அம்மாவை தப்பா நினைக்காத. உன் பிரச்சனை தெரிஞ்சிருந்தும் அவங்க கம்பல் பண்ண அது தப்பு. ஆனா அவங்களுக்கு எதுவும் தெரியாதே, அவங்க இன்னோசென்ட். சரி, சிங்கப்பூர் போகிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கே போனால் தனியாக இருப்பேன். அவன் ஞாபகமே வரும், மறக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவேன். இங்கேயே அப்பா அம்மா கூட இருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கலாம். இங்க இருந்தா உன்னால பழசெல்லாம் மறக்க முடியாது. அங்க போனா புது இடம், புது சூழ்நிலை, நிச்சயமா மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீ கண்டிப்பா போகணும் ராஜீவ். எப்படி கிருத்திகா நீ இவ்வளோ தெளிவா பேசுற? ஹே கிருத்திகா, என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. நீ என் பேச்சு கேட்டு சிங்கப்பூருக்கு போவியோ மாட்டியோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் கண்டிப்பா போறேன். இந்த உலகம் ரொம்ப பெருசு, அதுல எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு, எனக்குன்னு ஒரு வேலை இருக்கு. கண்டிப்பா என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே? சந்தோஷம் உனக்கா எனக்கா? உன் வேலையெல்லாம் நான் தானே செஞ்சுட்டு இருக்கேன். உனக்கு தானே சந்தோஷம். இவ்ளோ செஞ்சிட்டீங்க, அதே சந்தோஷத்துல அந்த ஸ்டவ்வையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்களேன். சரிம்மா, அப்படியே வேற ஏதாவது வேலை இருந்தா லிஸ்ட் போட்டு கொடுத்துருங்க, அதையும் செஞ்சிடுறேன். ஏதோ என் பையன் 2.5 வருஷம் கழிச்சு வரானேங்கிற சந்தோஷத்துல பண்ணிட்டு இருந்தா நீ என்னையே வேலைக்காரி ஆக்கிடுவ போல இருக்கே. ஐயோ தமாஷுக்கு சொன்ன. ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நீங்க ஒரு வாட்டி வந்து பாத்துடுறீங்களா? பாத்தியா, என்னை விட கிருத்திகா தான் சந்தோஷமா இருக்கா. இப்போ அவளுக்கு என்ன சொல்ல போற? ஆண்டி, இவ்ளோ நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கணுமே, ஒருவேளை ஃப்ளைட் லேட்டா இருக்குமோ? இல்லையே, இந்த ஃப்ளைட் கரெக்ட் டைம்க்கு வரும்னு அங்கிள் சொன்னாங்களே. எதுக்கு அவர் மொபைலுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. ஓகே. அடடே வந்துட்டாங்க. என்ன ராஜீவ், தலையெல்லாம் இப்படி வலிச்சு சீவி இருக்க? ஏமா நல்லா இல்லையா? உனக்கு என்னடா, நீ எப்படி சீவினாலும் சூப்பரா இருப்ப. ஏய், நல்லா இல்லைன்னு சொல்ல வந்து அப்படியே சமாளிச்சிட்ட பாத்தியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. உனக்கு ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு ஒரு சூப்பர் காஃபி போட்டு வா. சரிங்க. அட என்ன ராஜீவ், எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையா? உனக்கு இல்லாமையா? அதானே. டைமண்ட் பேங்கிள்ஸ். வாவ், இது ராடோ வாட்ச். சூப்பர், so cute. இது அப்பாக்கு. Oh, for me. One sec. Nice. வாக்கிங் போறதுக்கு அப்பாக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்போர்ட்ஸ் ஷூ. Oh, shoes also. ஆமா, கிருத்திகாக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? காட்டு பாப்போம் பாப்போம். கிருத்திகாவுக்கு ஒன்னும் வாங்கிட்டு வரல. டேய், சும்மா விளையாடாத, என்ன வாங்கிட்டு வந்திருக்க காட்டு. இல்லம்மா, நான் சீரியஸா தான் சொல்றேன், நான் ஒன்னும் வாங்கிட்டு வரல. Hey, Rajiv. என்ன ராஜீவ், வேலைக்கார பொண்ணு ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்திருக்க. எனக்கு வாங்கிட்டு வந்த கிருத்திகாக்கு ஏதாவது வாங்கிட்டு வர வேண்டாமா? அவன் நம்மள நம்பி தானே இங்க இருக்கா. எனக்கு 2 வாங்கிட்டு வரல. அது என்ன பண்ணி அப்படி கூட தெரியாது.
ஏதாவது நீ வாங்கிட்டு வந்துக்கணும். ராஜு, no, 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 I won't accept. ஏன் அப்படி? என்ன ராஜீவ் இதெல்லாம்? நான் சும்மா ஜோக் பண்ணேம்மா, அதுக்கு போய் அழுதுட்டு போறேன். நான் அவளுக்காக நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்காக இப்படியா விளையாடுறது? ஃபர்ஸ்ட் போய் அவளை சமாதானப்படுத்து போ. ஓகே. கிருத்திகா, என்ன என் மேல கோவமா? உனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலன்னு தானே என் மேல கோவம்? எனக்கு எதுவும் வாங்கிட்டு வராததுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன ஒரு தடவை கூட நினைக்கலங்கிறது தானே. உன்னை ஒரு தடவை கூட நினைக்கலன்னு யார் சொன்னாங்க? உன்னை எப்படி மறக்க முடியும்? எனக்கு லைஃப்னா என்னன்னு புரிய வச்சதே நீ தானே. நான் சிங்கப்பூர் போய் இந்த பொசிஷன்ல இருக்கிறதுக்கு காரணமும் நீ தானே. ஏதாவது பெருசா அச்சீவ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்ப எப்படியும் 50 வயசு ஆயிடும். என்னது? ஒண்ணும் இல்ல, நீ சொல்லு. என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். ராஜீவ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்க போறதா இல்ல. ராஜீவ், என்ன சாரதா இது? அவன் நம்ம பேச்சு எப்ப உடனே கேட்டிருக்கான். நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம வழிக்கு நான் அவனை கொண்டு வந்துடுறேன். ஓகே, கொடுங்க. ராஜீவ், மா, என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாத. நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒன்னும் உன்னை கன்வின்ஸ் பண்ண வரல. ஒரு வாட்டி இந்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பாரு. ஒரு பொண்ணு பிடிக்கலன்னா விட்டுலாம். எனக்கு கல்யாணத்திலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கும் போது நான் எதுக்கு போட்டோஸை பார்க்கணும்? ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னா அதை சந்தோஷமா பண்ணணும். ஆரம்பத்துல இப்படி தகராறு பண்ணா அது நல்லவா நடக்கும்? ச்சே. இத பாத்தீங்களா? என்ன செலக்ட் பண்ணிட்டானா? அவனா செலக்ட் பண்ணானா இல்ல நீயே எடுத்துட்டு வந்துட்டியா? நானா எங்க எடுத்துட்டு வர போறேன்? போட்டோஸ் எல்லாம் பாருன்னு கொண்டு போய் கொடுத்தேன். ஏன் முன்னாடி பிகு பண்ணா வச்சுட்டு வெளியில வந்துட்டேன். அதுக்கப்புறமா அவனா எடுத்து பார்த்துட்டு இந்த பொண்ணை செலக்ட் பண்ணி வச்சிருக்கான். இத வச்சு எப்படி டிசைட் பண்றது? நம்ம கிட்ட கல்யாணமே வேண்டாம்னு சொன்னானே. வேணான்னு தான் சொன்னா. ஆனா தனியா இருக்கும்போது ஒரு பொண்ணு போட்டோ பார்க்கணும்னு தோணுச்சே. அதுக்கு என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருக்குன்னு தானே அர்த்தம். ஆனா அவங்கிட்ட இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரலையே. நீங்க என்னதான் நினைக்கிறீங்க? அவனா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கணுமா? இந்த காலத்துல எந்த பையனும் அப்படி கேட்க மாட்டான். நாம தான் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சு வைக்கணும். நீ சொல்றதும் சரிதான். ஆனாலும் என்ன ஆனாலும்? நீங்களும் தான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா என்ன பார்த்த உடனே ஒத்துக்கலையா? இந்த பொண்ணு வீட்டுல பேசியிருக்கோம். கட்டுற தாலி என்ன சந்தோஷமா கட்டுறான். என்னங்க, அவங்க தனியா போய் கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல. எனக்கு என்ன, உங்களுக்கும் பிடிக்காது இல்ல? என்ன பண்ணலாம்? உடனே அந்த பொண்ணு வீட்டுக்கு போன் பண்ணுங்க. இது போன்ல பேசுற விஷயம் இல்ல, நேர்ல தான் பேசணும். மகேந்திரன், பிரான்ச் மேனேஜர். எல்லாம் ஓகே. ஆனா ஒரே மாசத்துல கல்யாணத்தை முடிக்கணுங்கிறது தான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. யாரோ முன்பின் தெரியாதவங்க வந்து பொண்ணு கேட்கறாங்களேன்னு யோசிக்கிறீங்கல்ல? ஆமா, உங்களுக்கு ரிசர்வ் பேங்க்ல இருக்கிற குணசேகர் தெரியுமா?
ஓ எஸ், நல்லா தெரியுமே. He's my family friend. அவரும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். என்னையும் என் ஃபேமிலி பத்தியும் அவருக்கு நல்லாவே தெரியும். வேணும்னா நீங்க அவர்கிட்ட விசாரிச்சு பார்க்கலாம். அப்படியா? உங்க அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்கு. குணசேகர் ஃப்ரெண்டுன்னு வேற சொல்றீங்க. இது சம்பந்தமா நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேனே. ஓகே. நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன். ஃபார்மலா பொண்ணு பார்க்க வரா மாதிரி இல்லாம ஃப்ரெண்ட்லியா வந்து பாருங்க. வரும்போது உங்க பையனுடைய போட்டோ பயோடேட்டா கொண்டு வாங்க. உங்களுக்கு எங்க பொண்ணு பிடிச்சிருந்து எங்க பொண்ணுக்கு உங்க பையனை பிடிச்சிருந்தா நீங்க சொல்ற மாதிரி முடிச்சிடலாம். ரொம்ப தேங்க்ஸ். யூ வெல்கம். நாங்க எப்போ வரலாம்? இன்னைக்கே வாங்களேன். இப்போ மணி 11:30. ஈவினிங் 6 மணிக்கு வந்துருங்க. சரதா, அஞ்சரை ஆச்சு, சீக்கிரம். வந்துட்டேன். ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல கிளம்பிடலாம். என்னங்க இது, புறப்படுற நேரத்துல தோசைக்கு மாவு ஆட்டுற மாதிரி இந்த வாட்ச் எடுத்து ஆட்டிட்டு இருக்கீங்களே. ச்சே, நம்ம ராஜு வாங்கிட்டு வந்த ரேடோ வாட்சை கட்டி கூடாதா? நல்ல காரியத்துக்கு போகும்போது இந்த வாட்சை கட்டிட்டு போனா மேல இருக்கிற எங்க அப்பா ஆசீர்வாதம் பண்ணுவாரு. ஆமா, இல்லாம போனா உங்க அப்பா ஆசீர்வாதம் பண்ண மாட்டாரோ? ஏதோ கட்டினா கட்டிட்டு போறான்னு விட மாட்டியா? மாமனார் மாமியாரை குறை சொல்லலன்னா உன்னால நிம்மதியாவே இருக்க முடியாதா? இப்ப பார்க்க போறவ நாளைக்கு உன்னை என்னன்னு சொல்ல போறாளோ? நாம சரியா இருந்தா எல்லாரும் சரியா தான் இருப்பாங்க. அது சரி. இப்ப நான் சரியா இருக்கேனான்னு பார்த்து சொல்லுங்க. இப்ப உன்னை பார்த்தா நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்த ஞாபகம் தான் தோணும். வாங்க. சரதா, ராஜீவ்க்கு போன் பண்ணி நாங்க 2 பேரும் வெளியே போறோம், வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ண வேண்டாம், சாப்பிடுன்னு சொல்லிடுறேன். ஓகே? அப்படியே உனக்கு பொண்ணு பார்க்க போறோம்னு சொல்லிடுங்க. என்ன? ஐயோ, பின்ன என்னங்க லேட் ஆகும்னா அவனுக்கு சந்தேகம் வராதா? அப்போ அவன் வரதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பணும். வந்துட்டானே, எதையும் முழுகி வைக்காதீங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். வாய திறக்க மாட்டேனே. ராஜீவ், என்னம்மா எங்க கிளம்பிட்டீங்க? குணசேகரன் வீட்டுக்கு. என்ன 2 பேரும் கன்ஃபியூஸ்டா சொல்றீங்க? கன்ஃபியூஷன் ஒண்ணும் இல்லையே, கிளியரா தான் சொன்னேனே கோயிலுக்குன்னு. அப்பா ஏதோ குணசேகர் அங்கிள் வீட்டுக்குன்னு சொன்னாங்களே. அதான், அது ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா குணசேகர் அங்கிள் வீட்டுக்கு போலான்னு. ஆமா. அப்படியா? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானும் அங்கிள் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். குணசேகர் வீட்டுக்கு போல, கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே நேரம் ஆயிடும். அப்புறம் அவர் வீட்டுக்கு எங்க போறது இல்லங்க? என்னம்மா இப்பதானே போறேன்னு சொன்னீங்க. சரி, நானும் உங்க கூட கோயிலுக்கு வரேன், எனக்கு மனசே சரியில்லை. மனசு சரியில்லையா? அப்ப வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா, வெளியில எல்லாம் சுத்த கூடாது. என்ன, நான் அப்போ போயிட்டு வந்துடுறேன். ஓகே? இல்ல, நானும் உங்க கூட வரேன், எனக்கு வீட்ல தனியா இருந்தா போர் அடிக்கும். சரி, நாங்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறதே உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறதுக்கு தான். நீயும் வரதா இருந்தா இன்னும் நல்லதுதான். சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வந்துரு. அம்மா, நான் தான் எனக்கு கல்யாணம் வேணாம் கிளியரா சொல்லிருக்கேன்ல. நாங்க சொன்னாதான் நீ கேட்க மாட்ட. அந்த ஆண்டவனாவது உனக்கு நல்ல புத்தி கொடுக்கட்டும். சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா. கல்யாண விஷயம்னா நான் வர மாட்டேன். அது எப்படி? உன் கல்யாணத்துக்கு நீ தான் வேண்டிக்கணும். அதெல்லாம் முடியாது, நீ வந்தே ஆகணும். வா. அது மட்டும் முடியாது, நான் வரவே மாட்டேன். அப்படியா? சரி, நான் அப்போ போயிட்டு வந்துடுறோம். நீ வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. ஓகே, பை. 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 அப்பா அவங்க வந்துட்டாங்க. வாங்க. வணக்கம். உட்காருங்க. ஹேமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, வா. இது வரேங்க. வெல், இவங்க தான் என் வைஃப் ஹேமா. ப்ளீஸ் உட்காருங்க. தண்ணி எடுத்துக்கங்க. இருக்கட்டும். குணசேகர் உங்க ஃபேமிலியை பத்தி நிறைய சொன்னாரு. பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஹேமா, பிரகதி வர சொல்லு. நான் கூட்டிட்டு வரேன். ஏய், என் 2வது பொண்ணு பேர் தீபிகா, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. வாமா. வணக்கம். இதான் என் முதல் பொண்ணு பிரகதி. உட்கார். காஃபி சாப்பிடுங்க. Thank you. காலேஜ் எல்லாம் முடிச்சாச்சா? ஃபைனல் செமஸ்டர் ஆண்டி, அதனால கிளாஸ்லாம் இல்ல. எந்த காலேஜ்மா? ஆர்எஸ்சி இன்ஜினியரிங் காலேஜ். ஓ, கம்ப்யூட்டர் பிரான்ச்சா? அப்போ உனக்கு கிருத்திகாவை தெரியுமா? தெரியும் ஆண்டி. அவ நம்ம ரிலேட்டிவ் பொண்ணுதான். ஓஹோ. அப்போ உனக்கு நம்ம ராஜீவையும் தெரிஞ்சிருக்கணுமே, அவ கூடவே தான் இருப்பான். அது எப்படி இப்ப தெரியும்? ராஜீவ் காலேஜ் முடிச்சு 2.5 years ஆக போகுது. என்னம்மா ஒரு மாதிரி டல் ஆயிட்ட?
நீங்க வர விஷயத்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். ஓ. அதான் கொஞ்சம் நர்வஸா இருக்கா. அப்படியா? சரி நீ உள்ள போமா. போமா. நம்ம ராஜி போட்டோ கொடுங்க. இந்தாங்க. எங்களுக்கு உங்க பொண்ணையும் உங்க குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே நீங்க தான் டிசைட் பண்ணணும். என் பொண்ணுகிட்டயும் போட்டோ காட்டி ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க ஒப்பீனியன் தானே ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல முடிவா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஷூர். அப்ப நாங்க புறப்படுறோங்க. வரேங்க. சாப்பிட்டு போலாமே. இனிமே நம்ம வீட்டு சாப்பாடு தானே, அடுத்த தடவை சாப்பிடுறோம். வரோங்க. வாங்க. வரோம். தேங்க்யூ.